ஓகே, எக்ஸைஸ் 8.1ல் 6 சம் பார்க்க போகிறோம். ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும்? மேலும் கடிகாரம் ஒலி எழுப்பும் எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் காண்க. ஓகேவா? ஸோ ஒரு கிளாக், வால் கிளாக் இருக்குது. அது 1 o'clock ஒரு தடவையும், 2 o'clock 2 தடவையும், 3 o'clock 3 தடவையும் இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அதை சீரியஸாக நம்ம ஃபார்ம் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1 o'clock ஒரு தடவை, 2 o'clock ஒரு தடவை, 3 o'clock ஒரு தடவை, 1 o'clock ஒரு தடவை, 2 o'clock 2 தடவை, 3 o'clock 3 தடவை, இப்படி போயிட்டே இருக்கும். 12 o'clock 12 தடவை. இதுதான் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் மொத்தம் எத்தனை தடவை எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு சம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 இல்லையா? ஸோ லாஸ்ட் டேர்ம் என்ன இங்கே? 12. ஸோ 12 into 12 plus 1 by 2. இப்போ 12 into 12 plus 1 என்ன வரும்? 13 by 2. 12 into 13 எவ்வளோ வரும்? 156 இல்லையா? ஸோ 156 divided by 2. ஸோ 156 divided by 2 கேன்சல் பண்ண என்ன வரும்? 78 வரும். ஓகேவா? ஓகே, இப்போ 78 into 2 டைம்ஸ் போடணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை. இது வந்து AM, இது வந்து PM. ஃபஸ்ட்டு ஏஎம்ல மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அடுத்து பிஎம்காக 2 டைம் மல்டிபிள் பண்ணுறேன். புரியுதா? காலையில் ஃபுல்லாக 12 மணி, அப்புறம் மதியத்துக்கு மேலே வர 12 மணி நேரம். ஸோ 2 டைம் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 156 வரும். 78 into 2 என்ன வரும்? 156 வரும். ஸோ ஒரு நாளைக்கு அந்த கிளாக் எத்தனை தடவை ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா 156 தடவை மல்டிபிள் ஆகுது. இது ஒலி எழுப்புது. சரியா? ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்னன்னா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12 டிவைடட் பை 12. ஸோ ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. 12 ஸ்கொயர்னா 144 மைனஸ் 1 பை 12. 144ல் 1 போச்சுன்னா 143 பை 12. 143 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 11.9 வரும். ஸோ 11.9க்கு ரூட் எடுத்தோம்னா 3.44 வரும். புரியுதா? ஸோ ஃப்ரம் 1 to 12 o'clock ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? 3.44. அகைன் 1 to 12 o'clock மதியத்துக்கு மேலே வர 1. இது காலையில், இது மதியம். சரியா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் வரதுனால 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6.88 வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 6.9 வரும்.